நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஆணுரை இலவசம் நாப்கின் 18 விழுக்காடு வரி பாரத மாதாக்கு. இந்த பதஞ்சலின்னு ஒரு பரதி இருக்கான் பாருங்க, அவன் உற்பத்தி செய்யற பொருள் வரி இல்லை. ஐயா கச்சிராஜா சொல்றாங்க, எதுக்கு என் நாப்கினுக்கு வரி போட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றாரு தெரியுங்களா? எப்படிப்பட்ட விளக்கம்? மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு பாருங்க, மகளிர்கள் தான் அவர்கள் குடிசை தொழிலாக இந்த நாப்கினை தயாரித்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு நம்ம வரியை போடவில்லை என்றால் வேற ஒரு மனிதன் நடந்து விடுவான். நீங்க ரூம் போட்டு வடிவல் சொல்ற மாதிரி ரூம் போட்டு வச்சுக்கிறாங்க, எங்கே உட்காந்து இவங்களை வாழ விடக்கூடாது. இந்த பயலுக்கு நிம்மதியா திடுறாங்க. நீங்கெல்லாம் இன்னும் ஊருக்கு போல, நீங்களாம் இன்னும் சாதனை ஆச்சு, நீங்கெல்லாம் எப்பவும் செத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஐயா. அதான் கணக்கு. முதலமைச்சர் என்பவர் ஆல் இண்டிய புரோக்கர், பிரதமர் என்பவர் இன்டர்நேஷனல் புரோக்கர். ரொம்ப நாளாக கறின்னு கத்திட்டு இருந்தேன் ஒரு கூட்டத்தில், கறின்னு பேசினாங்க. இப்போ வரின்னு கத்திட்டு இருக்காங்க. நேற்று தந்தி தொலைக்காட்சியில் பேசினேன் நான், மக்கள் மன்றத்தில். இந்த வாரத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஐயா எச் ராஜா கிட்ட கேள்வியாக கேட்டேன். கேட்டேன் ஐயா, நான் என்ன கேட்டேன், ஐயா இந்த வரியை எடுத்துக்கிறீ இல்லையா, அது எந்த வடிவத்தில் மக்களுக்கு திருப்பி வரும்னு கேட்டேன். நாங்கள் ரோடு போடுவோம், வீடு கட்டுவோம், ரோடை போட்டு 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா கப்பா வச்சுலிப்பீங்களா? என்ன ஆணுரை இலவசம் நாப்கின் 18 விழுக்காடு வரி பாரத மாதாக்கு. நாப்கின் பெண்களுக்கு அத்தியாவசிய தேவையா இருக்கிற நாப்கினுக்கு 18 விழுக்காடு வரி. ஆனா பாரத மாதாக்கு. இந்த பதஞ்சலின்னு ஒரு பரதி இருக்கான் பாருங்க, அவன் உற்பத்தி செய்யற பொருள் வரி இல்லை. ஏன்னா அது மருத்துவ குணம் இருக்கான் அதுல. அவன் அம்பிட்லையும் அவனை எப்படி சந்தைப்படுத்துறாங்கிறீங்க? இப்போ ஒரு தொலைக்காட்சியில் வந்து யோகா களி குத்து கொடுக்குறான். யோகாவை என்னன்னு தெரியாத ஒரு அயோக்கிய பேவை, யோகாவை எப்படி செய்யக்கூடாதோ அப்படி செய்யற ஒரு முட்டாள் அவன். நீங்க வேணா போட்டு பாருங்க. பயிற்சி யோகா என்பது ஒரு இறகை, ஒரு கோழி இறகை, ஒரு பறகை இறகை மேல தூக்கி விட்டா எப்படி வருமோ அவ்வளவு மெல்லிய அசைவாக செய்யணும் யோகாவை. இவங்க இந்தியா உலகத்திற்கு கடன் கொடுத்துருச்சுங்கிறான். இந்த அயோக்கிய பயலுக்கு கடன் கொடுத்தது நாங்க. எங்களுடைய ஓக கலை தாண்டா நீங்க சமஸ்கிருதத்துல யோகம்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்க. உலகம் பூரா இருக்கிற குங்ஃபு, கராத்தே, இந்த ஜூடோ, இந்த இளவு கர்மாந்திரம் என்னோட 5000 ஆண்டுகளுக்கு மூத்த குத்து வரிசை தான். இல்லைன்னு சொல்லு யாராவது வா, ஏன்னா நான் கத்தவன். குத்து வரிசையில் என்ன தடை, அடி, கால்மானம், கைமானம், அது எப்படி கராத்தில் இருக்கு, எப்படி குங்ஃபுல இருக்கு. நீ மத்தாள்னா பரவாயில்ல, நான் செஞ்சு காட்டிடுவேன். நீ பிராக்டிக்கல், நோ தியரி, பிராக்டிக்கலா செஞ்சு காட்டிடுவேன். யோகானா எங்களுக்கு என்னன்னு தெரியாதா? அவர் செய்யற யோகாவை ஒரு தடவை பாருங்க, அது யோகாவா? அந்த ஐயா கச்சிராஜா சொல்றாங்க, எதுக்கு என் நாப்கினுக்கு வரி போட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றாரு தெரியுமில்ல? எப்படிப்பட்ட விளக்கம் பாருங்க. மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்கு பாருங்க, மகளிர்கள் தான் அவர்கள் குடிசை தொழிலாக இந்த நாப்கினை தயாரித்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு நாம வரியை போடவில்லை என்றால் வேற ஒரு மனிதன் நடந்து விடுவான். ஏன் வேற ஆள உள்ள விடுறீங்க? உங்களை கேட்காம வந்துடுறான? எப்படி இருக்கு பாருங்க. அவர் பேசியிருக்காரு, நீங்க பாப்பீங்க ஞாயிற்றுக்கிழமை. அது எனக்கு அப்புறம் பேசுறதுனால இப்ப பதில் சொல்ல முடியல. இல்ல இங்க பாருங்க, அது வந்து வேற ஒருத்தர் புகுந்து விடுறாங்க. ஏன் அவனை புகிற விடுறீங்க? இது எப்படி இருக்குன்னா, அதை வந்து உன்னை கொன்றுவான், அதுக்கு முன்னாடி நான் உன்னை கொன்றுறேன். கால கொடுமை. எங்க ஆத்தாலும் அப்பத்தாலும் அக்கா தங்கச்சியும் குடத்தை தூக்கிட்டு ஓடாண்டா தண்ணிக்கு. எந்த ஊருக்கு போனாலும் 2 மாசமா தண்ணி வரல, 15 நாளா குடிக்க தண்ணி இல்லைன்றான்.
எவ்வளவு ஆடுகிறது, எவ்வளவு ஆட்டப்படுறது. தண்ணீர் குடுவைக்கு வாட்டர் கேனுக்கு ஜிஎஸ்டி வரி போட்டுக்கான் இந்த நாடு. தவிச்ச வாய்க்கு தண்ணிக்கு வரி. கேட்டா நாட்டின் மதிப்புமிக்க அமைச்சர் வெங்கையா நாயுடு வந்து என்ன சொல்றாரு தெரியுமில்ல, வியாபாரிகளுக்கு என்ன பிரச்சனை, நாங்க மூலப்பொருளுக்கு தானே வரி போட்டுக்கோம், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது. ஐயா, மூலப்பொருளால் உற்பத்தி செய்யப்படுகிற அத்தியாவசிய பொருளுக்கு விலை ஏறுமா ஏறாதா? நீங்க ரூம் போட்டு வடிவல் சொல்ற மாதிரி ரூம் போட்டு வச்சுக்கிறாங்க. எங்க உட்காந்து இவங்களை வாழ விடக்கூடாது. இந்த பயலுக்கு நிம்மதியா திர்றாங்க. நீங்க எல்லாம் இன்னும் ஊருக்கு போல, நீங்க எல்லாம் இன்னும் சாகாமையா இருக்கீங்க. நீங்க எல்லாம் எப்பவும் செத்திருப்பீங்கன்னு நினைச்சோம் ஐயா. அதான் அவன் கணக்கு. புரோக்கர், இன்டர்நேஷனல் புரோக்கர் பிரதமரா இருக்கிறது, ஆல் இந்திய புரோக்கர்கள் முதலமைச்சராக இருக்கிறாங்க. முதலமைச்சர் என்பவர் ஆல் இந்திய புரோக்கர்ஸ், பிரதமர் என்பவர் இன்டர்நேஷனல் புரோக்கர். ஒவ்வொரு நாடா போக வேண்டியது, ஒரு ஊரகம் சுத்தி பார்க்கிறாரு. சிறந்த 10 பிரதமர்ல அவர் இடம் வரல, அவர் பேரை காணோம். அப்படியே கையை ஆட்டி போயிட்டு இருக்காரு. அவர் வாட்டு போயிட்டு இருக்காரு. गुजरात में सरकार में है, जीएसटी मसौदा है, என் பிணத்தின் மீதுதான் ஜிஎஸ்டி மசோதாவை நிறைவேற்ற முடியும். இப்ப நிறைவேறிச்சு. பிரதமரா இருக்காரா பிணமா இருக்காராங்கிறத நமக்கு சந்தேகம். என்னது ஒண்ணும் கேட்கல. ஐயா வரி 28 30 கூட எடுத்துக்கியா, என்னவா எனக்கு திருப்பி வரும்யா? கல்வியா வருமா, மருத்துவமா வருமா, சாலையா வருமா, குடிநீரா வருமா, மின்சாரமா வருமா? ஒரு இளவா வராது. படிச்சவங்க நீங்க சிந்திச்சு பாருங்க. வரியை போட்டு வரியை வாங்கி ஒரு நாடு பொருளாதாரத்தில் வளர்ந்துரும்னு ஒரு நாடு பைத்தியக்காரன் பேசுவானா? முட்டாள் பேசுவானா? முட்டாள் பேசுவானா? ஒரு நாடு எப்படா வளரும்? தன் நாட்டினுடைய இயற்கை வளம், அந்த வளத்தில் மனித பேராற்றலை கொண்டு பொருத்தி உழைப்பை பயன்படுத்தி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை ஈட்டுகிற நாடு தாண்டா வளரும். ஒரு வரியை வாங்கி என்னது? என்ன ஒரு நாடு ஒரு பொருளாதார கொள்கை வச்சுட்டு சினிமா எடுக்க வந்த பையன் வச்சுக்கான். நான் பொருளாதாரம் படிச்சுட்டு தான் இங்க சினிமா எடுக்க வந்தேன். கேட்கறதுக்கு பதில் சொல்லு. எப்படி வளரும் ஒரு நாடு? எனக்கு சோறு போட மாட்டான், எனக்கு தண்ணி கொடுக்க மாட்டான், எனக்கு பால் கொடுக்க மாட்டான், எனக்கு பழங்கள் கொடுக்க மாட்டான், ஆனா தினம் 100 மில்லி ரத்தத்தை எடுத்துக்குவேன். நான் எப்படி வாழ்வேன், வளருவேன்? செத்து போயிருவேன். அந்த பொருளாதாரத்தில் தான் உன் நாடு இருக்குது. வரியை மட்டும் போட்டு கடை என்னது, முதலீடு என்னது, உழைப்பு என்னது, லாபம் 10 விழுக்காடு, வரி 53 விழுக்காடு. இப்ப நாம என்ன சொல்றோம்? லாபத்தை எடுத்துட்டு வரி என்கிட்ட கொடுத்துரும். இப்ப என்ன, டிராக்டர் வச்சிருக்கிறோம் தான் உழவு செய்ய முடியும். 2 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சு உழவு மாடை வச்சு உழுகிறவன் விவசாயம் செய்ய முடியாது, ஏன்னா மாடு இல்லை. இப்ப டிராக்டருக்கு போகணும். டிராக்டர் உற்பத்தி செய்யறவன் முதலாளி, லாபம், இவனுக்கு கமிஷன், கிம்பலாம். நல்லா கவனிச்சுக்கணும். மாடு சாணி, மாடு மூத்திரம் உரம், மாடு சாணி உரம். இப்ப மாடை காலி பண்ணணும். இந்த இயற்கை உரத்தை விட்டு நான் வெளியில வரணும், ரசாயன உரம். இந்த நாடு ஜிஎஸ்டியில இயற்கை உரத்துக்கு வரி போட்டிருக்கு. இயற்கை உரத்துக்கு இப்ப இந்த பாருங்க, இந்த மாடை காலி பண்ண வந்து ரசாயன உரத்துக்கு திருப்பி வருவேன். ரசாயன உரம் யாருது? முதலாளி. இது முதலாளி கிட்ட கமிஷன் இருந்து தெரியுதா? இவங்க பிரதமர் இல்ல, புரோக்கர்னு உனக்கு புரியும் நினைக்கிறேன். நல்லா கொஞ்சம் நல்லா சொல்றேன். பண மதிப்பிழப்பு, பணம் செல்லாது, கேஷ்லெஸ் எக்கனாமி. ஓகே, என்னடா பண்றது? நேரடியா செல்போன் டிரான்சாக்சனுக்கு வந்துருங்க. செல்போனை யார் ராஜா உற்பத்தி செய்யறது? முதலாளி. சிம் கார்டு யார் ராஜா உற்பத்தி செய்யறது? முதலாளி. இப்ப இந்த திட்டம் யாருக்கானதுன்னு உனக்கு தெரியுதா? அதனாலதான் சொல்றேன் புரோக்கர். சரியான ஆளு நேருக்கு நேரம் நின்று இல்ல புரோக்கர் இல்லைங்க பிரதமர் வாதிட்டு வெள்ளரா பார்ப்போம். வெள்ளு பார்ப்போம். வெள்ளு ஜப்பானுக்கு போறது. 50 கோடி இளைஞர்களை வைத்திருக்கிறோம்.
எங்கள் நாட்டிற்கு வாருங்கள், தொழில் தொடங்குங்கள், நிலம் எவ்வளவு வேணாலும் பறித்து கொடுக்கிறோம், நிலத்தடி நீரை எவ்வளவு வேணாலும் உறிஞ்சிக் கொள்ளுங்கள், மின்சாரம் எவ்வளவு வேணாலும் தருகிறோம். 1 மணி நேரம் மின்தடை ஏற்பட்டு உற்பத்தியில் இழப்பு ஏற்பட்டால் மத்திய மாநில அரசுகள் அதுக்கு இழப்பீடு தருகிறோம். புரிந்துணர்வு ஒப்பந்தம். ஓடியா ஓடியான்னு ஏலம் போட்டு நாட்டை வைக்கிறதுக்கு பேர் என்ன? நான் ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கேன். எனக்கு வீடு வாங்கி கொடுக்குற ஒரு தரகு சார், அருமையான வீடு சார், 24 hours வாட்டர் ஃபெசிலிட்டி சார். அவர் மொழியிலே சொல்கிறேன், ஜிலி 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 ஜில்லுன்னு காற்று சார். 1/2 கிலோமீட்டரில் பஸ் ஸ்டாண்டு சார், பக்கத்தில் ஹாஸ்பிட்டல், தேட்டரு எல்லாம் இருக்குது சார், பக்கத்தில் கோயில் எல்லாம், அருமையான பாதை, ஒரு டீசெண்டான ஏரியா சார். ஒரு ரபடி கிபடி பிரச்சனை கிச்சனை ஒன்றும் இருக்காது சார். அருமை. ஹவுஸ் ஓனர் தங்கமானவர் சார், தங்கமானவர். 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதியில் ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் வாடகை கொஞ்சம் தள்ளி விட்டா கூட கண்டுக்கிற மாட்டார் சார். சரி சார் போவோம் சார். அங்கே ஒன்று அவர் சார் கண் பார்ட்டி சார், வீட்டுக்காரர்கிட்ட பிச்சர் ₹1,00,000 சம்பளம் சார். 1ஆம் தேதியில் 5 நாள் டான்னு வாடகை கொடுத்துருவார் சார். பெரிய இல்லை சார், அவரே ஒரு பொண்டாட்டி 2 பிள்ளைகள் அவள் தான் சார். இப்போ தண்ணி இன்னி போட்டு கிளம்பாது சார். நல்ல டீசன்ட் பார்ட்டி. வீடு கொடுக்குறோம் சார். ஓகே, எனக்கிட்டையும் கமிஷன், வீட்டுக்கார்ட்டையும் கமிஷன். இவனுக்கு பேர் வீட்டு புரோக்கர். இங்கிருந்து ஒருத்தர் போய் ரஷ்யாவில் மேக் இன் இந்தியா, எல்லாரும் வாங்க இந்தியாவில் மேக் பண்ணுங்க. அது ரஷ்யா, மேட் இன் ரஷ்யா, மேட் இன் சீனா, மேட் இன் அமெரிக்கா, மேட் இன் ஜப்பான். இது மேக்கிங். இது வாடகை தாய். கற்பப்பை என்னது, புள்ள என்னது இல்லை. இதான் மேக் இன் இந்தியா. நாம மேக் இட் இந்தியாங்கிறோம், மேட் இன் இந்தியாவை மாற்றுங்கிறோம். இது நுட்பமாக விளங்கிக்கணும். இந்த பொருளாதார கொள்கை எவ்வளோ ஆபத்தானதுன்ட்டு. ஊரா ஓடி போய் எங்கள் ஊருக்கு வாங்க, எங்கள் ஊரில் வந்து முதலீடு செய்யுங்க, எங்கள் ஊரில் வந்து தொழில் தொடங்குங்க, மேக் இட் இந்தியா, மேக் இன் இந்தியா, இந்தியாவில் மேக் பண்ணுங்க. இதுக்கு பேர் என்ன? நாட்டு புரோக்கர். அவர் வீட்டு புரோக்கர், ஒரு நாட்டு புரோக்கர்.